அந்த காலத்துலலாங்க கணவனுடைய பெயரை வந்து மனைவி சொல்ல மாட்டாங்களாம். யாராவது வந்து உங்களுடைய கணவன் பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா, அதுக்கு அந்த மனைவிகள் வந்து ஏதாவது கின்ட்டு குடுக்குற மாதிரியோ, விடுகதை மாதிரியோ அவங்களுடைய கணவன் பெயரை சொல்லுவாங்களாம். எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, திருப்பதியில் இருப்பவராம் தன்னானே நானே, ஆரோடு ஒண்ணு சேர்த்தா அவர் பேரு தானே. அதாவது அவர்களுடைய கணவன் பெயர் ஏழுமலை. ஆறோடு ஒன்று 7. 7 மலைங்கிறத அவ்வளோ கவித்துவமாக அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. இதே மாதிரியான ஒரு கவித்துவமான ஒரு கவிதையைத்தான் நான் இன்னைக்கு எழுதியிருக்கேன். உங்கள்கிட்ட நான் அதை சொல்கிறேன். நீங்கள் அதை கேட்டுட்டு நல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. இப்போ நம்ம கவிதைக்குள்ளக்க போயிடலாம். அவள் பெயர் என்ன? செந்தமிழ் தேன் எழுத்து, செந்தமிழ் தேன் எழுத்து சேர்த்து வச்ச 4 எழுத்து. அவ பேரு என்னும் பொன்னெழுத்து, என்னோட தலையெழுத்து. காவண்ணாவில் வரும் எழுத்து, கண்ணு வைக்கும் எழுத்து. காவண்ணாவில் வரும் எழுத்து, கண்ணு வைக்கும் எழுத்து. மணிமணியா வரும் எழுத்து, மங்கையவள் கையெழுத்து. அவ பேர் என்ன? கண்மணி. அவ ஆத்தா வச்ச பேரெழுத்து. பார்த்தே போனா என் நெஞ்ச அப்படியே பேத்தெடுத்து. அவள் பெயர் கண்மணி. செந்தமிழ் தேன் எழுத்து சேர்த்து வச்ச 4 எழுத்து. அவ பேரு என்னும் பொன்னெழுத்து, அதுதான் என்னோட தலையெழுத்து. காவண்ணாவில் வரும் எழுத்து, கண்ணு வைக்கும் எழுத்து. மணிமணியா வரும் எழுத்து, மங்கை அவள் கையெழுத்து. கண்மணி அவள் ஆத்தா வச்ச பேரெழுத்து. பார்த்தே போனா என் நெஞ்ச பேத்தெடுத்து. நான் எழுதிய கவிதைகளோடு நான் ரா. சசிகுமார். நீங்கள் காண்பது காவிய தலைவன். நன்றி, வணக்கம்.